ஹை கைஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ நம்ம ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார்லேயும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெரிய லெவலில் வருது, இல்லைனா ஃபினான்ஷியல் செக்டாரில் நம்ம என்னென்னலாமே பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனாக வரலாம், அதாவது ஒரு ரிச் பீப்புள் ஆகலாம்ன்ற மாதிரி சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா 13 ஹேபிட். இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பணக்காரங்க ஆக மாட்டீங்க. இல்லைனா இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பணக்காரங்களாக ஆகலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் செலவழிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது தான் இங்கே பார்க்கணும். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 1.2 லேக்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். அந்த 20,000 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்தோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு அசட்டில் இருந்தோ தான் நம்ம இதை எடுத்து கொடுக்குறோம். இது நாளடைவில் என்ன பண்ணோம்னா 5 மாதம் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தோட சம்பளத்தை நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த அடுத்த மாதத்துக்கான சம்பளம், இந்த 6வது மாதத்துக்கான சம்பளத்தை உங்களால் ரூபா கூட எடுக்க முடியாது. இது போக நீங்கள் செலவழிக்கும் போது பார்த்திங்கன்னா அது தேவையான விஷயத்துக்கு செலவழிக்கிறீங்களான்னா பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அன்னெசரியான ஒரு விஷயங்களை பண்ணுறதை ரொம்பவுமே தவிர்க்க பாருங்கள். இந்த விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி அடுத்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிலேவாக பண்ணக்கூடாது. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ எப்போல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிறத வந்து நீங்கள் தடுத்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் போடுறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தராங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் 20% ரிட்டர்ன்ஸ் எவ்ரி இயர் தராங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 18 வயசுலேருந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே உங்களால் போட முடிஞ்சிருக்கணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 20% 5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100% ஆகுது. ஆனால் இது அப்படி வராது. ஸோ செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 120% ஆகும். தேர்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 120லேருந்து ஒரு 20% போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 140% ரிட்டர்ன்ஸ் வரும். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 140லேருந்து ஒரு 20% வரும்போது 160% வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஃபினான்ஷியல் டேர்மில் பார்க்க வேண்டியது இருக்குது. அது ஒரு டைமில் பார்த்திங்கன்னா டபுள் ஆகிடும். அந்த டபுள் ஆகிறது நீங்கள் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ தள்ளி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொத்த இன்கமையுமே அதுவே தர மாதிரி பார்க்குது. நீங்கள் 18 வருஷத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 வயசில் உங்களுக்கு லைஃப்னால் என்ன, எங்கெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க, எங்கெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, யாரெல்லாம் உண்மையானவங்க, யாரெல்லாம் உண்மை இல்லாதவங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிறத ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். பிஸ்னஸுக்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அவங்க வந்து உங்ககிட்டயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஏர்லியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து அவாய்ட் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வீடியோவோ இல்லை இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் இருக்குது. ஃபினான்ஷியலாக நீங்கள் எந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாமே உங்களோட சேமிப்பு திட்டங்கள் இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற விஷயத்த எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பணக்காரனாக ஆகவே முடியாது அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்கிறீங்க, ஓகே, இதை ரொம்ப நாளாகவே செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆமாம், நீங்கள் பணக்காரங்கள ஆகவே முடியாது. இதை தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. ஸோ ஒரு விஷயத்த செய்யணுன்னா அன்றைக்கே செய்யணும். ஆக்ஷன் இம்மீடியட்லி அப்படின்னு இருக்கும். டேக் ஆக்ஷன் இம்மீடியட்லி, டேக் இம்மீடியட் ஆக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஏன் இது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே எடுக்கும்போது தான் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அதை நீங்கள் லேட்டாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது. இந்த இந்த விஷயத்தினால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எப்போ வேணால் அது செய்யலாம்ல, இதை விட ஒரு நல்ல நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே தான் போகிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரங்களாகணும். ஸோ இதுக்கான ஒரு அல்டர்னேட் மெத்தட் இன்றைக்கே செய்யுங்க, இப்போவே செய்யுங்க. இதை விட பெட்டர் டைம் கிடைக்காது, இதை விட பெட்டர் நாள் கிடைக்காது, இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ இன்றைக்கே செய்ய பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்கம்மை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருக்கோம். மல்டிபிள்ஸ் சேனல் ஆஃப் இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணலை, ஒரே ஒரு சோர்ஸை நம்பி போகிறீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போய் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணணும். அப்படி இல்லைனா அது ஒரு நல்ல கம்பெனியே இல்லை. எஸ், நிறையா கம்பெனிஸில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை இயர்லி இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அது உங்களுக்கு போதுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பணம்ன்றது இவ்வளோ தான் சேர்க்கணும்னு எந்த ஒரு புக்கிலையும் எந்த ஒரு இடத்துலையும் சொன்னதே இல்லை. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் உங்களை நம்பி வரவங்களுக்கு தான் அந்த போய் சேரப்போகுது. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை க்ரியேட் பண்ணுங்கள். அதுலேருந்து பணத்தை வர வைங்க. ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து வர்றது சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால நின்றுச்சோ இல்லை தாமதமாச்சோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத யோசிச்சுட்டு இந்த ஒரு முடிவை எடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லோன் வாங்கலாம். 6th பாயிண்ட் வந்து லோன் நீங்கள் வாங்கலாம், அது தப்பே இல்லை. ஆனால் அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு லோன் வாங்கி நீங்கள் அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் லோன் வாங்கலாம். ஆனால் வாங்குனீங்கன்னா அதிகமாக்கிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். ஒன்று கடனாளி ஆகுங்க, இல்லைனா பணக்காரன் ஆகுங்க. பணக்காரன் ஆகணும்னா இந்த விஷயத்த செய்யாதீங்க. கடனே வாங்காமல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்க பாருங்கள். கடன் இல்லை அவங்களுக்கு, ஏதாவது ஒரு மல்டிபிள் சேனல் ஆஃப் இன்கம்மை நீங்கள் பெருக்குனீங்க, அது வந்து லாபம் அடிச்சிச்சின்னா யோசிச்சு பாருங்கள், உங்களோட லைஃப் எவ்வளோ சூப்பராக மாறிடும். ஓகே, 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கடன் இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு கடன் இல்லை. 2 பேருமே வேறு வேறு பிஸ்னஸ் செய்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே ஒரே அளவு லாபம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இவர் இந்த லாபத்தை வச்சு திருப்பி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். வேறஸ் அவர் வந்து என்ஜாய் பண்ண ஒரு லைஃபுக்கு, அதாவது அது தேவையே இருக்காது, என்ஜாய் பண்ண லைஃப் அந்த கடனை இவங்க திரும்பி அடைக்கலாம். ஆனால் இதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவோ இதுக்கான ஒரு வட்டியை ஏன் இவர் பே பண்ணணும்? இதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியது தான். நீங்கள் அனுபவித்த ஒரு கஷ்டமான ஒரு ரிட்டர்ன்ஸில் இருந்து தான் நீங்கள் அந்த ஒரு பலனை எதிர்பார்த்துருக்கீங்க. அந்த பலனை எடுத்துகிட்டு போய் தேவையில்லாமல் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சதுக்கு பே பண்ணலாம். ஆனால் அதை விட அதிகமாக ஏன் பே பண்ணணுன்றது தான் என்னோடய கேள்வி. அதுக்காக இந்த கடனை வாங்குறத நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கு முயற்சி செய்யணும்னா என்ன வழினா, இதுக்கு முன்னாடி சொன்ன 5 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த இந்த இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே உங்களுக்கு இருக்காது. அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா, ஒரு சம்பாதிக்கிறீங்க, ஒரு இன்கம் வருது. அந்த இன்கமில் எதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் நான் கொடுக்கணும், சேவிங்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன், எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும், ஃபுட்டு, கிளாத்து, அப்புறமா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நிச்சயமாக கொடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும்னா ஒரு சேவிங்ஸும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண தான் போகிறீங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத தான் இங்கே பார்க்கணும். ஸோ அந்த பட்ஜெட்குள்ளே இருக்குதா, அதை நான் சேர்த்து வைக்கிறத நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னா, கரெக்டாக என்னால் சேர்த்து வைக்க முடியுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ 7th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பட்ஜெட்டுக்குள்ளே இருங்க, பட்ஜெட்டுக்குள்ளே இருக்காதீங்க அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பணக்காரனாக ஆகிடுவீங்க. 8வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாகவே உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அந்த ஆஃபீஸில் வந்து எனக்கு சேலரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாவே எடுத்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1,20,000 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஓவராக ஒர்க் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணி மேனேஜருக்கு கொடுத்த டைம்குள்ளேயே ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஓகே, கொடுத்துட்டாங்க. இது போதுமா உங்களுக்கு? ஸோ வேறு ஒரு இன்கமாக இருந்துச்சுன்னா அங்கே இந்நேரம் 40% இல்லை 200%
ப்ராஃபிட் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்கே. ஸோ நீங்கள் ஏன் இந்த ஷார்ட் டேர்ம் கோலை நோக்கியே போயிட்டுருக்கீங்க? ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோலை விட்டுட்டு உங்களோட லாங் டேர்ம் கோல், உங்களோட 40 வயசுல நீங்கள் சும்மா இருக்கணும், நான் எதுவுமே செய்யலனாலும் எனக்கு தேவையான பணம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, வரது மட்டும் இல்லாமல் அது பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி நீங்கள் இன்னையிலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிங்களேன். ஒரு 18, 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அதை அடைய முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஷார்ட் டேர்ம் கோலை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருங்க, லாங் டேர்ம் கோலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றது தான் எக்ஸாக்டாக இங்கே மீன் பண்ண வராங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9th பாயிண்ட் வந்து இம்மீடியட்டாக ஒரு சில இது கிடைக்கும். ஸோ நம்ம லோன் எதுக்கு வாங்குகிறோம், நான் இன்றைக்கி வீடு வாங்கணும், எனக்கு லோன் வாங்கும்போது எனக்கு இன்றைக்கே வீடு கிடச்சிருது, நாங்கள் போய் ஸ்டே பண்ணலாம், இதுதான் இந்த 9th பாயிண்ட். இம்மீடியட்டாக ஒரு விஷயம் கிடைக்குது, அந்த விஷயத்தில் நான் சாட்டிஸ்ஃபை ஆகி அதில் நான் சந்தோஷமே ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஒரு விஷயம் தான் நடக்குது. இதுக்காக நீங்கள் பே பண்ணுற ஒரு அமௌண்ட், நீங்கள் வீட்டு லோன் எல்லாமே எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஹோம் லோன் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கடன் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் முடிக்கும் போது எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். 10 லட்சம் வாங்கினீங்கன்னா 10 லட்சம் தான் நீங்கள் பே பண்ணணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்னா இன்னொரு 2 லட்சமே பே பண்ணிக்கோங்களேன். 12 லட்சம் தான் பே பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு 20 லட்சத்துக்கு கிட்டக்க பே பண்ணியிருப்பீங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக அதிகபட்சமாக சொல்கிறேன். வேறஸ் 1 கோடிலாம் நீங்கள் வாங்கும்போது அதோட ரிட்டர்ன் நீங்கள் பே பண்ணுறது ரொம்ப வருஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரொம்ப வருஷம் பே பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிக்கிட்டே வருவீங்க. எப்படா என் லோன் முடியும், நான் எவ்வளோ தாண்டா பே பண்ணியிருக்கேன்னுலாம் நீங்கள் யோசிப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் தள்ளி போய் பாருங்கள். இவ்வளோ காசு நான் பே பண்ணுறதுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் உண்மையிலே எனக்கு சந்தோஷம் தந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக இருக்காது. அதை தான் இந்த 9th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10th பாயிண்ட், உங்களோட நெட்வொர்க்கில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான அவங்களுமே செய்ய ரெடியாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் அது தேவை இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹெல்ப்புக்காக தான் நம்ம வச்சுருக்கோமா? இல்லையே. ஸோ அவங்களோட பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு அவுட்டிங் இருக்குது, அங்கே அவங்க வரணுன்னா போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலியில் ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் கொடுத்தா அதை என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதை விட்டுட்டு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் வேணும், சப்போர்ட் பண்ணுவாங்க, சூப்பர். ஆனால் அதுக்கு நீங்கள் பே பேக் பண்ணிவிடுங்க, உடனே பண்ணுங்கள். அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிளானை பண்ணி அதில் மாட்டிக்காதீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காதீங்கன்றது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ 10th பாயிண்ட் இது தான். ஸோ 11th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எடுக்க மாட்டேன்ப்பா, எதுக்குப்பா இப்போலாம் போய் நான் ரிஸ்க் எடுக்கணும், எனக்காக மாதத்துக்கு நல்ல சம்பளம் வருது, இதை விட்டுட்டு போய் நீ பிஸ்னஸ் பண்ண சொல்கிற, நஷ்டம் அடைஞ்சிச்சு என்ன பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு தாட் வரும். இதை நீங்கள் ஏற்க மறுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரராகிறது சுலபம் அல்ல. நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறத அதிகப்படுத்தலாம், ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதம் சம்பளம் வருது, நான் பிஸ்னஸ் தான் செய்யணுன்றதை சொல்ல வரலை. நீங்கள் உங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட் எவ்வளோ போடுறீங்கன்னு தெரியும், அதுக்கு ஒழுங்காக பேபேக் வருதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஜென்ரலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க. அதிக சம்பளம் வாங்குறவங்க நல்ல கார் வச்சுருப்பாங்க, வீடு வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட கடைசி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதை பெருக்க முடியுமா அவங்களால அந்த கடைசி காலத்தில், அதாவது வேலையிலேருந்து ரிசைன் ஆனதுக்கப்புறமா அவங்களால அதை மல்டிப்ளை பண்ண முடியுமா? அதே இது நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் வேலை செய்யலைனாலும் அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஸ்னஸே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு வரும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி அதில் போடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் அது உங்களுக்கு தரும். நிறைய பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் இது இருக்குது, கம்பெனி ஷேர்ஸ் இருக்குது, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்,
இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பணத்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்றாங்கன்னா, இல்லவே இல்ல. அத திருப்பியும் பெருக்கிறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அ 12த் பாயிண்ட் என்னதுன்னு பார்க்கலாம். ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த மைண்ட் செட்ல தான் நான் வாழுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ உங்களோட ஒரு புது எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்காது. ஸோ இதுவும் அதுவும் முன்னாடி இருக்க பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். அ அ ஒரு பிஸ்னஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா யாருமே நெனச்சே பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த மாரிலாம் ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அன்லெஸ் நீங்க கீப் ஆன் ரிசர்ச்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு பண்றவங்கள தவிர்த்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. பட் இன்னைக்கு நெலம எல்லாமே இ வெஹிக்கிளா தான் மாறுது. ஈவன் நெறையா ஒரு கேப்பா இருக்கட்டும், ஸ்கூட்டரா இருக்கட்டும், கார்கோ ஷிப்மெண்ட்க்கு எடுத்துட்டு போற வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், பஸ்ஸஸுமே நெறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ ஃபியூச்சர் இதுதான். ஸோ அ சார்ஜ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில டெவலப்மெண்ட்ஸ் நெறையா வந்துட்டுருக்கு. அதனால இந்த மாரி நீங்க ஒரு குட்டி வட்டத்துக்குள்ளே இருக்காதீங்க. பியாண்ட் த சர்க்கிள், பியாண்ட் த பாக்ஸ் போய் திங்க் பண்ணுங்க. அதில ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இதுதான் 12த் பாயிண்ட். அண்ட் 13த் பாயிண்ட், இவ்வளோ நேரம் பேசினது மென்டலாவும், ஃபினான்ஷியலாவும். ஆனா இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்பவுமே முக்கியம். அ உங்களோட உடம்ப பார்த்துக்கோங்க. அ ஃபிட்டா இருங்கன்னு நான் சொல்ல வரல. பட் மென்டல் ஃபிட்டா இருங்க. அதாவது என்ன நீ இப்போ உடம்புன்னு சொன்னா மென்டல் ஃபிட்ன்ற. இதுவும் உங்களோட உடம்புக்குள்ள தான் வருது ஒரு பார்ட். அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, உங்கனால எதுவுமே பண்ண முடியும். நீங்க உடம்ப குறைக்கணும்னு நெனச்சு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது, நீங்க மென்டல் ஃபிட் இல்லன்னா, உங்கனால உடம்ப குறைக்க முடியாது. குறைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத அசௌகரியங்கள தரும். நான் இந்த கிளையண்ட்ட போய் இன்னைக்கு பார்த்தாகணும் அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு கிளம்பி போற டைமே அதிகமா ஆகலாம். அன்லெஸ் நீங்க ஃபிட்டா இல்லன்னா. இதே நீங்க ஃபிட்டா இருந்தீங்கன்னா, நான் இன்னைக்கு போகணும்னு நினைக்கிறதோட சரி, கிளம்பி போயிடலாம். வேறஸ் அன்ஃபிட்டா இருக்கும்போது அது உங்களுக்கு தவிர்த்தும். அதோட ஃபிட்டா இருக்கும்போது, உங்களோட டெசிஷன்ஸ் நெறைய இடத்துல கரெக்ட்டா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அ லாஸ்ட் பாயிண்ட். ஸோ நான் குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுறேன். இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ தட் நீங்க நோட் பண்ணிக்கலாம். லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்குள்ள நீங்க செலவு பண்றதுக்கு இருக்கு. நாட் இன்வெஸ்டிங் ஏர்லி, அவாய்டிங் ஃபினான்ஷியல் எஜுகேஷன், ப்ரொக்ராஸ்டினேட்டிங், டிலேயிங் சோலே ஆன் ஒன் இன்கம் ஸ்ட்ரீம். ஒரே ஒரு இன்கம்ல மாச சம்பளத்தில மட்டுமே இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ எக்ஸசிவ் டெப்ட், அதாவது கடன்ல தேவையில்லாம அதிகமான கடன். ஸோ லேக் ஆஃப் பட்ஜெட்டிங், ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஷார்ட் டெர்ம் கெயின்ஸ், ஓவர் இன்க்ளூடிங் இன் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தற்காலிக சுகத்துக்காக நீங்கள் செய்கிறது. அண்ட் இக்னோரிங் நெட்வொர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப். உங்களோட சுற்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் நீங்கள் தேவையில்லாம விஷயத்த பேசுகிறது. பீயிங் ரிஸ்க் அவேர்ஸ். ஸோ ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது. ஸ்டிக்கிங் டு அ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், ஒரே மைண்ட் செட்டில் இருக்கிறது. நெக்லெக்டிங் ஹெல்த். ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டு ஹெல்த் விஷயமா பார்த்தோம். ஸோ இதுதான் கைஸ் 13 பாயிண்ட். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே ரிச் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ரொம்ப முக்கியமாக ஃபினான்ஷியலாக ஆகணும், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வரணும் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனல்லன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்து அதுக்கு அந்த ஒரு பாயிண்ட்ஸில் நம்ம வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர்